Waterfall Nagalapuram. Super. Welcome to Arai Falls. Two-wheeler na 50 ரூபாய், three-wheeler 100 ரூபாய். முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸையும் தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. உள்ள எதுவுமே கிடைக்காது. ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு. ஒன்னு 15 feet ஃபால்ஸ், ஒன்னு 25 feet ஃபால்ஸ். இங்க பாத்தீங்களா பழைய டாய்லெட். 10 பேர்னு சொல்லிட்டு 5 பேருக்கு டோக்கன் கொடுத்து 10 பேர் உள்ள வராங்க. அரே ஹரஹர மகாதேவகி. ஆதிகால மனுஷர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இங்க தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்காது. அவங்க அப்பா எங்களுக்கு குளுகுளு. ப்ரோ நீ அம்மாவை இங்க தான் பிடிப்பியா? ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் 400 மீட்டர் போர்டு வச்சிருக்காங்களா? அங்க 30 மீட்டர் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்க்கு போர்டு ஒன் பீஸை தேடி. இந்த ரெண்டு பேருக்கு தான் போடி. பீச்சை தேடினா பாருங்க, இல்லனா லைஃப் ஜாக்கெட் இருக்கு. வேற எங்கேயும் சூப்பரா இருக்கு. தண்ணி கிளீனா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் குடும்பத்தோட அப்பா படுத்து வந்துருக்கு. கிமி தெரிஞ்சாலும் லைக் ஜாக்கெட் போட்டு பண்ணுங்க. Hi guys, welcome to our channel. It's SPO Tamil Nabis Machis. One of the fine day Tamil New Year April 14 அன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கடைசி நாளா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ஆயிடுச்சு. மார்னிங் 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு ரெடி ஆகி 10 ஆயிடுச்சா. 10 மணி ஆனாலும் கிட்டத்தட்ட 4 மணி டிராவல் பண்ணிருக்கோம். இப்போ லொகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் நாகலாபுரத்துக்கு இன்னொரு 15 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர்ஸ் தான். 2 hours தான் காட்டுச்சு. பிரேக்கப் போட்டு அப்படி இப்போ டைம் ஆகி 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு half an hour ஆகும்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சா ஓகே, இன்னொரு half an hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நாகலாபுரம் ஃபால்ஸ் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ தர பார்க்குறேன். ஃபால்ஸ் என்ட்ரி ஃபீ என்ன, லொகேஷன் இந்த மாதிரி அந்த என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏதோ பண்ணுறாங்க பாருங்க. வந்துச்சு. ஸோ மெயின் ரோடுக்கு உள்ளே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. எனக்கு இந்த ரோடு போயிட்டு தான் இருக்கு. ஸோ சுற்றி மழை தான் இருக்குது. இந்த பக்கம் ஊருக்குள்ளே போயிட்டுனா இன்னும் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கும். இப்போதைக்கு ரோடு இருக்குக்கா இது பார்த்தீங்கன்னா போச்சுன்னா ஃபுல்லாக கூலாங்கல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரோடை பாருங்களேன், ஃபுல்லாக எம்டி ரோடு. டுவார்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக போது பாருங்க. ஆப்போசிட்டில் ஃப்ரீயாக மழை இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பைக்கெலாம் எடுத்துகிட்டு அப்படி போனோன்னா ஆரி எடுத்துகிட்டு வேற லெவலில் இருக்குது. இருக்குல்ல காலங்க வரதே தெரியல பாரு. இப்போ தான் இறங்குது. ஆல்மோஸ்ட் 4.5 hour ட்ராவல் பண்ணி 5 மணி ட்ராவல் பண்ணி நீலி நாகலாபுரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் என்ட்ரன்ஸு காட்டுற பாருங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து உள்ள வரும்போது ரோடு மோசமாக தான் இருந்துச்சு. மெயின் வரைக்கும் தான் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம், ரொம்ப குட்டி ரோடு. ஒரு கார் தான் வர ஒரு டைமில். ஸோ பார்த்துவாங்க. இதான் அந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. காய்ச்சிருக்கா இதான் செக் போஸ்ட்டு. டிக்கெட் ஃபால்ஸ் காட்டுற பாருங்க. யார் இருக்காங்க? பசங்க தான் இருக்காங்களா? ஓகே, நம்ம இன்னொரு கேங் வந்துருச்சு. அங்கே ஒரு கார் நிற்குது நம்ம கேங். இதான் செக் போஸ்ட்டு. ஸோ இங்கே வெல்கம் டு Arai Falls. 50 ஆள் கணக்கெல்லாம் சேர்த்து இந்த பாரு, ஒரு ஆளு கார் எல்லாம் சேர்த்து இங்கே தான் டிக்கெட்டே வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு இங்கே ப்ரைஸ் போட்டுருங்க பாருங்களேன். ஒரு ஆளுக்கு 50 ரூபா, 2 வீலர்னா 50 ரூபா, 3 வீலர் 100 ரூபா, 4 வீலர் 300 ரூபா. காருக்கு 300 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா சேர்த்து ஒரு காருக்கு 550 ரூபா பே பண்ண போகிறோம். சிக்னல்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா யார் காசு வச்சுட்டு வாங்க, ரொம்ப ப்ரிஃபர்டு. சிக்னல்ஸ் இருக்காது. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட போகும். அங்கே போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டு அங்கே லைஃப் ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். ஒரு பார்த்தீங்கன்னா அடிஷனல் இந்த மாதிரி அந்த போர்டில் இருந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு 50 ரூபா, காருக்கு எவ்வளோ 300 ரூபாவா? காருக்கு 300 ரூபா. ஸோ இது வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். போய் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே கொஞ்சம் போகணும். போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, மழை மட்டும் தான் தெரியுது. டிக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் இன்னும் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உள்ளே பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இப்போ எங்கே போகிறோம் அதே மாதிரி சொல்லு. எங்க போறோம்? இதை மட்டும் கரெக்டா சொல்லு. காடுகளை கடந்து போறோம். காடு எங்க இருக்குது? வெறும் ரோடு தான் தெரியுது ரொம்ப நேரமா நமக்கு. சுத்தி என்ன இருக்கு? சுத்தி வீட்டுல இருக்கு. ஸோ ஃபைனலி தடாவோட பார்க்கிங்கே வந்துட்டோம். சாரி நாகலாபுரம் பார்க்கிங் வந்துட்டோம். சரி இதான் நாகலாபுரம் பார்க்கிங் வந்துட்டோம். நேரம் நிப்பாட்டுறாரு. நம்ம அதுவும் நல்ல இடம் தொலைக்கு நிற்கிறார்கள். ஸோ ஃபைனலி பார்க்கிங் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்க் பண்ணிட்டு இங்கே லைஃப் ஜாக்கெட் தருவாங்க. ஸோ 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ண நினைக்கிறேன். அதையும் வாங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறது. நல்லா பாருங்க. இங்கே பாருங்க தம்பி செட்டில் ஆயிட்டான். விகேஷ் என்ன பண்ற? அப்படியே உட்காந்துக்கிறியா? தற்போது நல்லபடியா ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வண்டியை பார்க்கிங் போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி, ஸ்நாக்ஸ். இங்கே உள்ள இதுக்கப்புறம் போனது சிக்னல் கூட இருக்காது. ஸோ தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தது மாதிரி உள்ளது. வண்டியை பார்க் பண்ணிட்டு இங்கே லைஃப் ஜாக்கெட் இருக்காங்க கேட்டு லைஃப் ஜாக்கெட் தான் வாங்கிக்கோங்க. 50 ரூபா சார்ஜ் பண்ணுவோம் நினைக்கிறேன். கேட்டு சொல்றேன். முக்கியமான விஷயம் தண்ணி, ஸ்நாக்ஸ். உள்ள போயிட்டீங்கன்னா ரொம்ப இருக்கும், ரொம்ப ட்ரெக்கிங் பண்ற மாதிரி இருக்கும், டயர்ட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாகலாபுரம் வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸையும் தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. உள்ள எதுவுமே கிடைக்காது. உள்ள போகலாம். போற வழியில எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இருக்காது நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம். பார்க்கிங்ல இருக்கும். அது சொல்லியிருந்த மாதிரி உள்ள போயிட்டு அங்கே லைஃப் ஜாக்கெட் தராங்க. விசாரிச்சிட்டு 2 ஃபால்ஸ் இருக்கு. ஒன்று 15 feet ஃபால்ஸ், ஒன்று 25 feet ஃபால்ஸ். ஸோ எல்லாம் ட்ரெக் பண்ணணும். வெயில் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஸோ உள்ள போயிட்டு என்ன மாதிரி இருக்கு ஃபுல்லா பார்க்கலாம். மக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணுங்க. இன்னும் ஆரம்பிச்சவே இல்லை. நேச்சுரல் பிராண்ட் வாங்குங்க, நல்லா குடிங்க. நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா பழைய டாய்லெட். போன ட்ரிப்ல பாத்தீங்கன்னா இவங்க 8:30 மணிக்கு பாத்ரூம் எடுத்து சொல்லிருப்பாங்க. பட் இந்த ட்ரிப் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க உள்ள போறோம். நாங்க இப்போ உள்ள வந்து போறோம்.
நம்ம இப்ப going to நாகலாபுரம் Waterfall. ஆமா வாட்டர் ஃபால்ஸ் ப்ரோ. வாட்டர் ஃபால் போறோம். இதுல வந்து தண்ணி கேன் எடுத்து வரக்கூடிய ஒரு டிக்கெட் எடுக்க போயிருக்காரு. 10 பேர்னு சொல்லிட்டு 5 பேருக்கு டோக்கன் கொடுத்துட்டு 10 பேர் உள்ள வராங்க. உங்களுக்கு அந்த மலை தெரியுதா? தெரியுது. இப்படி வாங்க, இந்த ஸ்கிரீன்ல வாங்க. இந்த ஒரு மலை ப்ரோ இந்த மலையெல்லாம் கடக்க முடியாது. நீ வேற நாகலாபுரம் ஃபால் போறோம். அரே ஹர மகாதேவகி. This is a guy trip advisor. பேர் என்ன? பக்தி பீமேட்ல போய் அண்ணா இது வந்து கோலாரத்துல எங்க ஸ்டேப் போட்டு வந்தது ஊத்துது. ஃபால்ஸ் வந்து கோலார்த்தம். ஆமா இந்த வீலெல்லாம் வரவே கூடாது. இப்போ வந்து பாட்டு போட்டீங்கன்னா நாங்க டான்ஸ் ஆடுவோம். பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுவீங்களா? பாட்டு போடலாமா? போடலாம். இந்த ஸ்பீக்கர் யார்கிட்ட இருக்கு? ஸ்பீக்கர் ஏன்டா? ஆனா பாட்டு போடுறதுக்கு ஃபோன் இல்லையே. பாட்டு தான் இருக்கா? விங் மியூசிக் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. ஐபோன் சொன்னீங்க நத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்தோம். இவெல்லாம் பேசுறதே யாரு பாத்துக்கோங்க. ஹாய் சார் டேவிட். ஹாய் சார் பேசிட்டாரு. ஹாய் சொல்லிட்டாருங்க. வாங்க தெரியல கிட்ட வா. நம்ம வந்து தடாக்கு போறோம். மேல வந்து தடா இல்லையா? இது என்னடா? நாகலாபுரம். நாகலாபுரம் ஆரி ஃபால்ஸ். இங்கதான் வந்து அது என்ன சொல்றது, ஆதிகால மனுஷர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க, குடியிருப்பாங்க. யானை பாக்குறீங்கன்னா அதோ இங்க பாத்துக்கோங்க, வந்து பாத்தீங்களா? நாங்க யானையே வளர்ப்போம். நாங்க அந்த மாதிரி நாங்க இப்போ அது பேர் வந்து ஓனா. இது வந்து அரிய வகை ஓனா, கருப்பு கலர். கருப்பு ஓனா எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. யானை எங்கேயுமே கிடைக்காது. ஆமா ஆமா. யானை இருக்குல்ல, அந்த யானையோட அக்கா இருக்குதுல, அது நல்லா பூனை மாதிரி இருக்கும், பிரிசன் கட் மாதிரி. இதுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப ஆபத்தான பகுதி. இங்க பாருங்க பின்னாடி கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கும். இப்ப அந்த குட்டி யானைக்கு வந்து மதம் பூச்சிச்சு, புரியுதா? அதனால மதத்தை இறக்கிறதுக்கு தண்ணி பேசுது குடுக்காவாமே. அந்த குட்டி யானை கையை எப்படி வச்சுக்கிறான்? ஆமா அல்ல வெயிலேன்னு குத்துக்காது. இந்த பொண்ணு நல்லா இருக்காது, இந்த பொண்ணு நல்லா இருக்காது. அவங்க அப்பா எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம்? எங்களுக்கு குளுக்குளு ஜில்லுன்னு இருக்குதா? ஜில்லுன்னு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? பாருங்க தவா தூண்டு தெரியுதா அந்த பொண்ணு? அரே ஸ்மால் பேட்டி ப்ரோ. அந்த இது சுத்தம் தருமா அந்த மாதிரி சுத்தம். ராஜாவா வாங்க 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 வாங்க. ப்ரோ நீ அம்மா இங்கதான் பிடிப்பியா? இந்த பொண்ணு வந்துட்டு காலையில இருந்து 8:30 மணில இருந்து உட்கார்ந்து இருக்குது. இதுக்கு என்னதான் ஆகுதுன்னு தெரியல. உட்காரலாம் இந்த ஒரு 2 கல்லு இருந்தா உட்காந்துருமா. அந்த பொண்ணு நல்லா இருக்காது, அந்த பொண்ணோட அக்கா நல்லா இருப்பாங்க. பைக்ல போட்டிருக்கேன். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நடந்திருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1 hour ஆயிடுச்சா? 1 hour இருக்காது, 30 மினிட்ஸ் நடந்திருப்போம். என்ன வழி தெரியல, எதை போகணும்? 3 வழி தெரியுது. இப்படி போவோம், அது ஃப்ரீயா இருக்கு. தெரிஞ்ச மாதிரி போவோம் வா. ஆமா இங்கே நல்லா இருக்கும். கீழே பாத்துருப்பீங்க, தண்ணி தேங்கி இருந்துச்சுல, அந்த இடமே சூப்பரா இருக்கும். அதுக்கு அங்கேயே குளிச்சுட்டு போகலாம். 10 மினிட்ஸ்ல போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் பார்த்தோம், டெம்பிள் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்துல இருக்கும். கிட்ஸ் ஃபேமிலி வரீங்கன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி குளிக்க நல்லா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா மேல அதான் பெரிய ஃபால்ஸ் எங்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்க்கு 400 மீட்டர்ஸ் இருக்கு. அங்க எழுதி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் 400 மீட்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் தான் உள்ளவங்க என்கொயரி பண்ணப்போ அரௌண்ட் ஒரு 15 அடி ஆழம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பாப்போம். 15 அடி பாதை எல்லாம் மோசமா தான் இருக்கு. அங்கங்க கொஞ்சம் ஜிக்ஸாக்ஸா இருக்கு. பட் பொறுமையா ஏறிட்டா ஓகே. நான் டயர்டா ஏறதுக்குள்ள வரது ஏலியா வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். நல்லா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். லேட்டா மோசமா இருக்கு. ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நடந்த பிறகு ஃபால்ஸ் போர்டு வச்சிருக்காங்க. ஃபால்ஸ் இருக்கான்னு திரும்பி பார்க்கலாம். வலி ஆரோ இதான் ஃபால்ஸ். இங்க போர்டு வச்சிருக்காங்களா? அங்க 30 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்க்கு போர்டு இருக்கும். இங்க வந்து இரும்பு ஸ்டெப்ஸா இருக்கு, பார்த்தா தெரியுமா? கொஞ்சம் பார்த்து இறங்கணும். 300 மீட்டர் போர்டு இருக்கு. 300 மீட்டரில் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் மக்களே. சாப்பா மக்களே. ஒருத்தர் ஒன் பீஸை தேடி இறங்கிட்டாங்க. என்ன நீ ப்ரோ மாட்டினா வீடியோ கொடு ப்ரோ. மாட்டினா ப்ரோ வீடியோ கொடு ப்ரோ மாட்டினா பள்ளத்துல இருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தணும். பாறையை நவுத்துறது ஸ்ரீ ப்ரோ. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம மச்சி கூட இருக்கிறோம். ஐயோ தெரியுதா மச்சிய? அவன் பொம்பளை சோக்குல இருக்கிறான். ஏதோ பொம்பளைங்களையா பாக்குறான். பாருங்க உருப்பிடவே மாட்டான். அவன் 2 பேருக்கு தான் போட்டி. அவன் அந்த போட்டி கேட்டுறான். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இதான் அந்த ஃபால்ஸ் இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா ஆளுங்க கிட்டத்தட்ட 20 அடி மேல வயசு. நீச்சல் தெரியும்னா பிறங்க, இல்லனா லைஃப் ஜாக்கெட் இருக்கு. வேற இடத்துக்கு 50 ரூபா கேக்குறாங்க. லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டு நீங்க இறங்கினா சேஃப். லைஃப் ஜாக்கெட் எல்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் இல்ல. நான் போய் எனக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் நான் விக்கிறவே இல்ல. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். பை गाइस. இதுதான் ஆரி வாட்டர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். மேல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, பட் போக முடியல. நான் யூஸ் பண்ண மாதிரி இதான் வாட்டர். பட் இங்கே நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க. இதுதான் ஃபால்ஸ். இங்கே வந்து ஸ்லைட் ஆகிட்டு மழை வந்துட்டு விழுகிறான். சூப்பராக இருக்குது, தண்ணி க்ளீனாக இருக்குது. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ண பர்சனுக்கு. ஸோ அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல வீடியோ சேனல் போட்டு இருக்கோம். One eternity later. ஜாலியா இருந்துச்சா? எப்படி இருக்கு ப்ரோ? கீழெல்லாம் கொஞ்சம் நான் இதை கழட்டிக்கிறேன். செம்மையா இருந்தது. ஆஃப் ஆக போகுதா? போகுது. சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம்.
வந்துருங்க நாகலாபுரம் உங்களோட டீமோட வந்துருங்க அப்பதான் என்ஜாய் பண்ணுவீங்க. கமான் அரணி how was the experience? நல்லா இருக்குங்களா? குட்டா வெரி நைஸ். எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருக்கா? எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. ஒர்த் ஃபார் நாகலாபுரம். மேல போலையா? எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் குடும்பத்தோட புட்டா படுத்து வந்துருக்கு. சார் ப்ரோ how was the experience? ஜாலியா இருக்கா? அடிப்பொலி. ஹலோ நீ சொல்றானு ப்ரோ நான் ப்ரோ வீடியோல ப்ரோ. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நீ வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்க. ஆக்சுவலாக மேலே ஃபால்ஸ் இருக்கா, நாங்கள் மேலே ஃபால்ஸ் போல, மேலே ஆள் அதிகனால போல, கீழே என்ஜாய் பண்ணிருந்தோம். ஸோ இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கேயே டைம் ட்ரை பண்ணலாம். லைஃப் ஜாக்கெட் போட்டு ட்ரை பண்ணுங்க, ஆழமாக இருக்கு. ரொம்ப இதை 10 சொல்கிறாங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் லைஃப் ஜாக்கெட் போட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. மீன் ஓரம் கிடைக்குது. ஃபோட்டோ இருக்கேன் நான்.